உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம், சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை வந்து உழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்குறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன் வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதை போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும்,
கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டராக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள். ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக அமையப்போகுது. போன ஒரு 1.5 வருஷமாக என்னை பொறுத்த வரையிலும் ரிஷபராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. நான் இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களோடு நம்ம நெருங்கி பழகிறோம். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னா, ஒரு 10 ஜாதகம் பார்க்குறோம்னா அதில் கண்டிப்பாக 4 பேராவது ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. 40% வெறும் ரிஷபராசியாகவே இருக்கும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால், ஒரு கஷ்டம் ஒரு படக்கூடியவங்களாக இருப்பார்களே ஆனால், அவங்க நம்ம இந்த கஷ்டம் தீர்வதற்காக நம்மளை தேடி, வாராகியை தேடி அவங்க வருவாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, யூகே ஆகட்டும், கனடா ஆகட்டும், யுஎஸ் ஆகட்டும், ஐரோப்பா கண்ட்ரீஸு, இப்போது துபாய் போன்ற நாடுகள், அப்போ வெளிநாடுகளிலிருந்து நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அப்போ நிறைய வெளிநாடுகளிலிருந்து ரிஷபராசி என்பர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸு, மெயினாக லோன் ப்ராப்ளம்ஸ், கடன் கட்ட முடியாமல் இருக்கிறது, கடன் டெவலப் ஆகிருக்கும், லோன் டெவலப் ஆகிருக்கும், இவங்க இன்கம் டெவலப் ஆகிருக்காது. இதை எடுத்து அதில் போட்டு, அதை எடுத்து இதில் போட்டு ரொட்டேஷனில் போய் மாட்டிப்பாங்க. இன்னும் உண்மையை சொல்லப்போனால், எனக்கு வந்த ரிஷபராசி நேர்களில் நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இந்தியா முழுவதும், அல்ல உலகம் முழுவதும் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா, எனக்கு இந்த கடன் கிடைக்குமா, நான் இந்த கையில் எடுத்துருக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு நடக்குமா, இந்த மாதிரியான லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள், பணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இதுதான் எனக்கு அதிகமாக இருந்தது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும். அப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ரிஷபராசி ஜாதகம் நாம் பார்க்குறோம், எவ்வளவு உயர்ந்த வகுப்பில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, முதல் நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட பணப்பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டு, இடத்துல போய் போட்டு லாக் ஆகிடுறது, வீட்டு பிரச்சனைகள், அதே போல் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அல்லது ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
வியாபாரம் நடக்க மாட்டேங்குது சாமி, வியாபாரம் லாக் ஆகி நிற்குது, நான் இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ வருமானம், வியாபாரம் நடக்கணும், வியாபாரம் இல்லையே, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? ரிஷபராசியில் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பரம்பரையாக உங்கள் நேம் சொன்னால் உலகம் முழுவதும் தெரியும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவர்கள் கூட ஒரு சில ரொட்டேஷன் ப்ராப்ளத்தில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, ரொட்டேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. சார், நகை கடையில் யாராவது நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துருக்குறோமா? ரிஷபராசி என்பவர்களை கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒன்றுமே நடக்கலை சாமின்னு கடன் வாங்கி செலவு செய்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது கோல்டு பிஸ்னஸில். அப்போது ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடந்த 2 வருடங்களாக அவங்களுக்கு சரியான வருமானங்கள் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்ன? மீனத்தில் இருந்த ராகு பகவான் 3வது பார்வையாக அல்லது 11வது பார்வையாக 3-11ஆக அமைந்திருந்தார். அப்போ ராகுவுடைய பார்வை இருந்தது, சனி கேந்திரத்தில் இருந்தார், குரு வேற ராசியில் இருந்தார். இதெல்லாம் ஒன்றா போட்டு ரிஷபராசியை துவம்சம் பண்ணியிருக்கோம். அப்போ ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய நஷ்டம் என்ன என்பது எனக்கு பரிபூரணமாக தெரியும். நான் உங்களோட நெருங்கி பழகக்கூடியவன், நான் உங்களோட நெருங்கி பழகக்கூடியவன். உங்கள் ஜாதக அமைப்பு இல்லாமலே நான் உங்களை பற்றி சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவன் நான். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நல்ல செய்தி, சுவையான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசி நேயர்களை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு லாபமாக அமைகிறது. சும்மாவாது சொல்லாதீங்க சார், எங்களுக்கு ஏதோ திருப்திக்காக சொல்லாதீங்க சார், கவலையே படாதீங்க. ரிஷபராசி நேயர்களை, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கண்முழிக்கிறீங்க, தூங்காமல் இருந்து வேலை செய்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் சார். கலைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி சின்ன பசங்க ஜெயிக்கிறாங்களே எல்லாம் ரிஷபராசி நேயர்கள், தெரியுமா? எவ்வளோ வீண்பழி அவமானங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை இடத்துல அவங்கள ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க, மனசு உடையும்படியாக செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா வாராகியுடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகியினுடைய பெரும் கருணை, அந்த வாராகியுடைய பாதுகாப்பில் அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. அதான் விஷயம். அப்போ சினிமா துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி தோப்பு காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தென்னந்தோப்பாக இருக்கலாம், தேங்காய் வியாபாரமாக இருக்கலாம், வாழை வியாபாரமாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் வெற்றி கிடைக்கும். காரணம் 10ல் ராகு, தொழில் அபிவிருத்தியாகும், பிரான்ச்சஸ் அதிகரிக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஒரு தோப்பு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் 4 லாரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, 4 தோப்பு போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இன்னொரு பிரான்ச்சஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்னால் சொல்லுவேன், என்னை கேட்காம நீங்கள் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவேன் நான். அப்போ டெவலப் ஆகக்கூடிய கால தருணம், பிஸ்னஸ் வளர்ச்சி அடையக்கூடிய தருணம். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? உண்மையிலேயே
ரிஷப ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு அடுத்த 2 வருடங்கள் அதிர்ஷ்டமான காலம். ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறாதீர்கள். உழைங்க, கடுமையாக உழைங்க, முயற்சி எடுங்க. 3 முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரு வெற்றியை கண்டிப்பாக கேது கொடுத்துடுவார். ஆசையை காட்டுவது ராகு, அதை அலைய வைத்து வெற்றியை கொடுப்பது கேது. ஆமாம் சாமி, இதை செய்டா, அது பண்ணுறா அப்படின்னு உங்களை ஆசையை காட்டி அலைய விட்டுறது ராகு. ஏண்டா அவன் அப்படி அலைய விட்ற அப்படின்னு கேட்டுங்க, வாடா இதை வச்சுக்க, அப்போ கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்கிறது கேது. அப்போ இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு 4-10 அமைகிறார்கள். 4ஆம் இடத்திலே ராகு கேது, 10ஆம் இடத்தில் ராகு. பொதுவாக 4-10 அமைகின்ற பொழுது ராகு கேதுடைய மையப்புள்ளியில் அமைகிறீர்கள். அப்போ சனி 3வது பார்வையாக பார்க்க போகிறாரு. ராகு கேது அசுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4-10 உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2இல் குரு. இதெல்லாம் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றம், குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீங்கள் என்ன மாதிரியான, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உயிரே போனால் நாளை காலையில் தூக்கு இருந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியும். அப்போது எவ்வளோ உயிர் போகிற விஷயமாக இருந்தாலுமே கூட உயிர் பிழைத்து விடலாம். அப்போ மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு, அற்புதமான ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்கிறது. தயாராக இருங்கள், அதிர்ஷ்டமான காலம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.